வணக்கம் மக்களே, இன்றைக்கி டே 2 நம்ம நாசிக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா திரம்பேஸ்வரங்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயில், ஸ்ரீ திரம்பேஸ்வரர் டெம்பிள்ன்ட்டு இருக்குது. எல்லாருமே இங்கே கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்கன்னாங்க. இங்கே விசாரித்த வரைக்கும் டெம்பிள்குள்ளே அலோ கிடையாதுன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னால் கவர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். அது போக இந்த கோயிலை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஹலோ மக்களே, இப்போ இங்கே வந்த இடத்துல நம்மளால் கோயிலில் உள்ளே போக முடியல. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. கிட்டத்தட்ட நாங்கள் அந்த கேட்டு கிட்ட போகும்போது கேட்டையும் அடைச்சிட்டாங்க. அதுலேருந்தே ஒரு 1 hour அங்கே வெளியில் வெயிட் பண்ணோம். அது போக அங்கே ஒரு க்யூ நடந்து போகுது. அந்த க்யூவில் மட்டுமே ஒரு 3 hours நிற்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே கன்ஃபார்மாக இல்லைன்னு சொன்னாங்க. இருந்திருந்தால் கூட நம்ம ஒரு 4 hours வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம். பட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இது ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இதுவும் சண்டே பார்த்திங்களா, ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ உள்ளே போக முடியல. இன்னொரு விஷயம், உள்ளே போனால் கேமராவும் அலோடு கிடையாதுன்னாங்க. ஸோ எங்களால் உங்களுக்கும் காட்ட முடியாது விஷுவலை. ஸோ இதுதான் அதோட அந்த என்ட்ரன்ஸு. ஸோ இந்த என்ட்ரன்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருந்து அப்படியே க்யூ வரிசையாக உள்ளே போகுது. இது உள்ளே போனதுக்கப்புறம் எவ்வளோ நேரங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்த பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அடுத்து வர்ற விருப்பப்படுறவங்களும் வாங்க, கமெண்டில் எல்லாமே பேசலாம். ஓகே, பாய். வணக்கம் மக்களே, ஆல்ரெடி நம்ம இப்போ தான் அந்த டெம்பிளுக்கு போயிட்டு வந்தோம், சிவன் கோயிலுக்கு. அங்கே பார்க்க முடியல. அதே சோகத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கேப் டிரைவர் ஒரு பிளேஸு சொன்னாப்புல. இது என்ன இடம்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த இடம் ஆஞ்சநேயர் கவ்ங்காங்க. அதாவது இதை ஆஞ்சநேயர் பெர்த் பிளேஸுங்காங்க. இது எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பட் இது ஆஞ்சநேயரோட பெர்த் பிளேஸுன்னு இந்த கோயிலை சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலுக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்ட்டு வாங்க போய் பார்க்கலாம். This place is birthplace of Hanumanta Anjaneya Swami born here. This backside Anjaneya Parvata, meditation place mother of Hanumanta. 7.5 kilometer trekking in one side. This Bal Hanumanta Swayambhu Murti Udbhav Hanuman. This temple is a construction start. All temple. Which year? Minimum 40 year. வணக்கம் மக்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ஒரு முக்கியமான சர்ச்சுக்கு தான். இது டே 2 நைட்டு ஆக்சுவலாக 7:30க்கு இங்கே நம்ம ஒரு சர்ச்சை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சர்ச்சு ஆண்ட்ரூஸ் சர்ச்சுன்ட்டு இருக்குது.
மேலே வந்து எங்களுக்குமே தெரியல, அது ஹிந்தியில் எழுதியிருக்கு. ஸோ இந்த சர்ச்சோட இது வந்து நிறைய சர்ச் பண்ணோம் எந்த சர்ச்சுக்கு போகலான்ட்டு. இதுதான் இருக்கிறதுலே பழசுன்னு கேள்விப்பட்டோம். 155 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சர்ச்சான். ஸோ இந்த சர்ச்சுக்கு போய் பார்க்கலாங்கிறதுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கோம். ஆண்ட்ரூஸ் சர்ச். ஓகேயா, வாங்க உள்ளே போய் பார்ப்போம்.